இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெள்ளாட்டு கறியை வச்சுட்டு நல்ல ஒரு அருமையான மட்டன் குழம்பு தான் வைக்க போறோம். என்னடா வெள்ளாட்டு கறி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆட்லயே ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கறி அப்படின்வாங்க, இன்னொன்னு செம்மறி ஆட்டு கறின்னுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட கறியே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அதே நேரத்துல கொழுப்பு வந்து ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப நல்லது. அது மாதிரி இன்னைக்கு வெள்ளாட்டு கறியை வச்சுதான் இன்னைக்கு ஒரு அருமையான மட்டன் குழம்பு வைக்க போறோம். வாங்க இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து ரெண்டு வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி 100 கிராம், புதினா இலை பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த நாலுத்துல மூணு வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலை பொடி 100 கிராம், மல்லி இலை பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலை பொடி 100 கிராம், புதினா இலை பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவே நல்ல பயனுள்ள ஆஃபர், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், தாளிக்கிறதுக்கு சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டையை 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம், ஒரே ஒரு கிராம்பு, அன்னாச்சி மூக்குல ஒரே ஒரு இதழ் போட்டுக்கலாம், கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம் போதும். இப்போ இதுல ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணலாம், மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணிக்கலாம், தக்காளி சின்ன சைஸா 3 தக்காளி போட்டுக்கலாம். சின்ன சின்ன சைஸா இருந்தா, பெருசா இருந்தா 2 தக்காளி போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப அந்த மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லயே போட்டுடலாம். அப்பதான் மட்டன் குழம்பெல்லாம் நல்லா உப்பு உரைச்சு நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 1/4 சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கினா போதும். இதுல வந்து 1.25 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இந்த மட்டனையும் எடுத்து இதுல போட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து எலும்பும் சதையும் போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்டா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு நம்ம செய்ய போறோம். குழம்பு வந்து நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கரண்டிலேயே 3 கரண்டி அளவுக்கு நான் சேர்க்கிறேன். டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். அது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்ப என்ன பண்ணுவோம், இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து குக்கர் மூடி வச்சிட்டோம். இப்போ 4 to 5 விசில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு
நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து இதுக்கு தேங்காய் எல்லாம் அரைக்கணும். அதுக்கு என்னென்ன மசாலா எல்லாம் போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது எதுக்காக அம்மா நீங்க அரைச்சே இதுல ஊத்திடலாம்லம்மா, எதுக்காக தனியா வைக்கிறீங்க அப்படின்னா, குக்கர்ல நம்ம வந்து குழம்பு வைக்கும் போது ஒரு சில நேரம் நீத்து போன மாதிரி இருக்கும் குழம்பு. நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்திட்டு இருக்கும்போது தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மட்டனை வேக வச்சு இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்ல மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சு ஊத்தி நம்ம செய்யும் போது அது ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்கும். இந்த மட்டன் வாங்கிட்டு வந்தீங்க இப்படி செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கலாம். இதுல 3 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை, கல்பாசி கொஞ்சமா போட்டுக்குவோம், 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு பாருங்க. இதுல 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதுலயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியும் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்க இதுல வந்து என்ன பண்ணுவோம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கசகசா சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு கொஞ்சம் கசகசா போட்டு செய்யும் போது நல்லா சுவை சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்ப அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கீறி வச்சிருக்கேன். இதை மிக்சியில போட்டு பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பல்ஸ்ல போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி திருவிட்ட உடனே இதுலயே நம்ம வந்து எல்லாம் வதக்கினதெல்லாம் இதுல சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் பல்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. பாருங்க இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். குழம்பு பாருங்க சூப்பரா நல்லா மட்டன் எல்லாம் வெந்து இதுல கறியில எல்லாம் நல்லா உரைச்சு சூப்பரா இருக்கும். நல்ல மட்டன் வந்து நல்ல பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சு வச்ச விழுது இதுல ஊத்திடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா எனக்கு வேணுமா அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம், லேசா இந்த மாதிரி மூடி வைக்கலாம். பாருங்க இப்ப இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நான் இதுக்கு அளவுன்னு பாத்தீங்கன்னா 7 டம்ளர் அளவுக்கு அரிசி, பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன். பொன்னி புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு தலை தட்டினது, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயமும் உளுந்தையும் தனித்தனியா ஊற வச்சுக்கணும். அரிசியை தனியா ஊற வச்சிருங்க. மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் உளுந்து வெந்தயத்தை தனியா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா அரிசியை தனியா அரைச்சு ரெண்டுத்தையும் ஒன்னா நல்லா கலந்து உப்பு போட்டு கலக்கி வச்சிருங்க. அது ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம இட்லி மாவு இந்த மாதிரி இருக்கும். இட்லியும் பாத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறதே இந்த இட்லி வந்து நீங்க எவ்வளவு மெஷர்மெண்ட்டுமா அப்படின்னு. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8க்கு 1 கூட போடுவேன். ஒரு சிலர் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, 8க்கு 1 அம்மா போடுறேன் அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனால நான் வந்து 7க்கு 1 நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வாங்க இப்ப இந்த இட்லி எடுத்துடலாம். நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இந்த இட்லி எடுத்துடலாம். இந்த மாவு பாருங்க, இது இன்னைக்கு ஆட்டின மாவு கிடையாது. இது 4 நாள் ஆச்சு இந்த மாவு ஆட்டி. இதுல இந்த இதுல எவ்வளவு நல்லா சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சுன்னு எப்படி இருக்கு பாருங்க இட்லி. பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஆடப்பு மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். இதுல நல்ல ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை பிச்சு போட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாற வேண்டியதுதான். சும்மா சூப்பரா அட்டகாசமா இருக்கும். உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்மளே சாப்பிடணும்னு நினைச்சாலும் சரி, இந்த மாதிரி மட்டன் குழம்பு இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். சூப்பரா நல்ல பஞ்சு மாதிரி இட்லி செஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான மட்டன் குழம்பு.
இந்த தாராளமா குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த சூப்பு எலும்புக்கு வீட்டுல இருக்கவங்களே எல்லாரும் அடைச்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பும் நல்ல பஞ்சு மாதிரி இட்லியும் செஞ்சு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் நீங்க வந்து அதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த கறியை நீங்க சாப்பிடும் போது பல்லுல எல்லாம் போய் சிக்காது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அப்படியே பல்ல சிக்கிச்சு, அதனாலேயே மட்டன் சாப்பிட்றதே விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இதா இருக்கும். இது ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும், கறியும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.